நாங்க என்ன செய்வோம்னா, எப்படி பள்ளிக்கூடத்துல டெய்லி பாடம் நடத்தினா ராத்திரி போய் பிள்ளைங்க படிச்சு அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணி அன்னன்னைக்கு நல்லா படிக்கிற அந்த பாடத்தை முடிச்சு வச்சிருவோம். அந்த மாதிரி இரவு ஆனா நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் உட்கார்ந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், வியாபாரம் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதனுடைய நெளிவு சுழிவு என்ன, நம்ம இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட எப்படி வாங்கினாரு, ஏன் வாங்கல, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டதுகளை மனம் விட்டு பேசி சிரிச்சு மகிழ்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். டெய்லி நாங்க கீழமாரட்டு வீதியில எங்களுடைய வீடோட அளவே மொத்தமே 650 சதுரடி தான். அது சின்ன இடமா இருக்கும்போது அந்த நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப ஆத்மார்த்தமா பேசுவோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ண 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மார்க்கெட்டோட சைஸ் எவ்வளவு பெருசு, மதுரையில எவ்வளவு வியாபாரம் நடக்குது, மெட்ராஸ்ல எவ்வளவு வியாபாரம் நடக்குது, கோயம்புத்தூர்ல எவ்வளவு வியாபாரம் நடக்குது, இப்படி ஒவ்வொரு ஊரை பத்தியும் அனலைஸ் பண்ணி, அப்போ நம்ம வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம். நம்ம ஒரு சாதாரண இடத்துல இல்ல, எங்கேயோ கொடிகட்டி பறக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு மதுரையில் உட்கார்ந்துருக்கோம். அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அப்பவே 1980-82லயே நாங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஸ்டடி பண்ணதனுடைய விளைவு என்ன ஆச்சு, அப்போ எங்களுக்கு வளர்ச்சி அதாவது வளர்ச்சிங்கிறத காட்டிலும் வாய்ப்பு எங்க கண்ணுக்கு நல்லா தென்பட ஆரம்பிச்சிருச்சு.